ஹலோ மீஸ் வெல்கம் டு பங்டன் கதை. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்கேப்ஸ் டு டெஸ்டினிஸோட எபிசோட் 11 பார்க்க போகிறோம். ஸோ எப்பயும் சொல்கிற மாதிரி முன்னாடி இந்த 10 எபிசோட்ஸ் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த எபிசோடு வந்து உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ லாஸ்ட் எபிசோடில் நம்ம இதில் பார்த்துருப்போம் அப்படின்னா எது முடிச்சிருப்போம் அப்படின்னா உங்களை வந்து பேலஸில் தங்க வைக்கிறதுக்காக பிடிஎஸும் அஜ்மாவும் பிளான் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் அஜ்மா வந்து அவங்களோட பெரிய ஆக்டிங் ஸ்கில்லை வந்து அப்ளை பண்ணி உங்களை வந்து தங்குறதுக்கு ஒத்துக்க வச்சுருப்பாங்க. ஸோ அதே இந்த விஷயம் வந்து நம்ம பிடிஎஸோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் தெரிஞ்ச உடனே அவங்க எல்லாருமே வந்து குதிச்சு போய் வந்து பிடிஎஸ் கிட்ட சண்டை போட போவாங்க. பட் அவங்க எதுவும் சமாளிச்சிருப்பாங்க. ஆனாலும் வந்து நீங்கள் வர்றது வந்து அந்த 7 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பிடிக்கலை. ஸோ தட் அவங்கள வந்து எப்படியாவது இங்கேருந்து பற்றி விட்டுறணும் அப்படின்ற ஒரு பிளான் போடுவாங்க. ரைட், சரி, ஓகே, நம்ம அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டார்டிங் சைனில் உங்களை தான் பார்க்குறோம். நீங்கள் வந்து ஜூலி சாரா நேனி கூட வந்து நீங்கள் உட்காந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு 3 பேர் ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஷாக்காக தான் இருந்துச்சு, என்ன கிளம்புறியா இப்படி திடீர்னுட்டா அப்படின்னும் போது நீங்கள் வந்து என்ன நடந்துச்சோ அதை சொல்கிறீங்க. அவங்களுக்கும் புரியுது, அவங்களால வந்து வர முடியாது பேலஸ்க்கு. ஏன்னா வந்து ஜூலியும் மேரியும் வந்து உங்கள் 3 பேர் பொறுப்பில் தான் இந்த வீட்டை வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்போ நீங்கள் நீங்கள் 3 பேருமே இந்த வீட்டை விட்டுட்டு பேலஸ்க்கு போயிட்டீங்க அப்படின்னா அப்புறம் இந்த வீட்டுக்கு என்ன ஆகுறது? ஸோ அதனால் வந்து சரி, நாங்கள் 2 பேர் இங்கே இருக்கோம், நீ போயிட்டு வா, அப்பப்போக்கு வந்து பாரு அப்படின்லாம் சொல்லியிருப்போங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து போயிருப்பீங்க. ஓகேவா? ஸோ இதனால் வந்து ஓகேன்னு இவங்களும் ஒத்துப்பாங்க. நம்ம பாடி கார்ட்ஸ் சோல்ஜர்ஸும் வந்து உங்கள் கிட்ட இருக்கிற திங்ஸு அது எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இப்போ நீங்கள் தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பாய் சொல்லிட்டு நான் கிளம்புறேன்டே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து வரீங்க. நடந்து தான் வந்துட்டுருக்கீங்க. இப்போ இந்த சீன் அப்படியே கட் ஆகிட்டு நம்ம பிடிஎஸ் பக்கம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூமில் இருப்பாங்க. இந்த பெட்ரூமில் வந்து 7 பேருமே ஒன்றா தூங்குவாங்க. சம்டைம்ஸ் எல்லா நேரமெல்லாம் தூங்க மாட்டாங்க. இவங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி சின்ன பசங்களாக இருந்திருப்பாங்களே, அப்போ இவங்க 7 பேருமே வந்து ஒன்றா தான் தூங்குவாங்க. சில டைம்ஸ் ஏதாவது ஒரு வாரோ ஒரு சம்திங் ஏதோ நடக்கும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து துணையாக இருக்கலாம் அப்படின்ற டைமும் வந்து இவங்க ஒன்றா இருந்திருப்பாங்க. ஸோ அதனால் வந்து இந்த ரூம் வந்து அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து அவங்க அந்த ரூம்குள்ளே வந்து உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. ஹயாங்க இன்னைக்கு வராள் அப்படின்னு. ஆமாம், திங்ஸ்லாம் வந்து இது பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும் போது இந்த ரூம் டோரை யாரோ தட்டுறாங்க. ஸோ வந்து உள்ளே வா அப்படின்னு சொல்லும் போது ஒரு சோல்ஜர் தான் உள்ளே வர்றாங்க. லைக் ஒரு ஹெட்டுன்னு சொல்லணும்ல, அந்த மாதிரி ஒருத்தர் வர்றாரு. வந்துட்டு அரசே இந்த மாதிரி எல்லா திங்ஸும் வந்து நாங்கள் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னும் போது ஓகே, எப்போ வராங்களாம் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் போங்க, நான் வரேன் அப்படின்னு சொன்னாங்க அரசன். சரி, நீ போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு அவரும் போயிட்டார். இப்போ இவங்க 3 பேர் தான் உள்ளுக்குள்ளே பதட்டமாக இருந்தாலும் இருக்கும்போது இந்த மாதிரி பதட்டமாகவும் இருந்தாலும் உள்ள ஒரு சந்தோஷமும் இருக்குது. பரவாயில்ல வரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமும் இருக்குது. இப்படியே வந்து ஒருத்தரை பார்த்துட்டு சிரிச்சுட்டே உட்காந்துட்ருக்காங்க. அவனோட கனவை வந்து கண்டுட்ருக்காங்க. அப்போ வந்து சடனாக நம்ம ஆரம் வந்து கேட்குறான், சொல்ல அங்க உங்களுக்கு நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை பற்றி என்னடா தோணுது அப்படின்னு வந்து நம்ம ஆரம் வந்து கேட்பான். அப்போ வந்து நம்ம மற்ற மெம்பர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஆழ்ந்த சிந்தனைக்கு போயிட்டு ஏன் அவங்க என்னாச்சு ஆரம் அப்படின்னு தான் வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து நம்ம ஆரம் வந்து சொல்கிறான், இல்லைடா, எனக்கு அவங்க மேலே ஏதோ ஒரு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா வந்து ஏதோ இங்கே தப்பாக பண்ணுற மாதிரி இல்லை அப்படின்னும் போது நம்மளோட மெம்பர்ஸும், அதாவது நம்ம வீர் வந்து சொல்லுவோம், அப்படிலாம் இருக்காது, நம்ம மேபி வயன் வர்றதுனால கூட அப்படி இருக்கலாம், மேட்டோட ஏதோ கூட இருக்கலாம், ட்ராகன்ஸ் அப்படி யோசிக்குது, அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேபி சொல்லியிருப்பான். அது என்னமோ கரெக்டாக தான், விட ஆரம்பி இதை பற்றி ரொம்ப யோசிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்லுவோன்னா, சரி ஹயாங் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் விட்டுருப்பான்.
சரிங்களா. இப்போ நீங்களும் வந்து பேலஸ்க்கு வந்துட்டீங்க. ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்து அஜ்மா கிட்ட தான் போகிறீங்க. அஜ்மாவை உங்களை சிரிச்சுட்டே வந்து உள்ளே கூப்பிட்றாங்க. உங்களுக்குன்னு ஒரு ரூம் கொடுத்துருப்பாங்களே, அந்த ரூமுக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டு இதுதான் ஒரு ரூம் அப்படின்றாங்க. ஏன் அஜ்மா உங்கள் கூட நான் தூங்கலை அப்படின்னும் போது, இல்லைடா நீ வந்து இப்போ என்ன எங்கான கேர்ளு, நீ என் கூட எதுக்கு தூங்கிட்ட, நீ இங்கே தூங்கு நான் இங்கே தூங்குறேன், மற்ற நேரம் நம்ம ஒன்றா இருக்கலாம் அப்படின்னும் போது, சரி அஜ்மா அப்படின்னு நீங்களும் சொல்லியிருப்பீங்க. சரிங்களா. அஜ்மாவுக்கு ஒரே சந்தோஷம், ஏன்னா நீங்கள் வந்துட்டீங்கல்ல, இப்போ எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து அஜ்மா சரிடா நீ ஃப்ரெஷ்ஷப் ஆகு, நான் வந்து வெளியே இருக்கேன், கிச்சனில் இருக்கேன், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வெளியே போகிறாங்க. கதவு சாத்திட்டு வெளியே போகிறாங்க. அவங்க கதவு சாத்தினதுக்கப்புறம் ஒரு பெருமூச்சிட்டு சும்மா லைட்டாக சிரிச்சிட்டு, அவ்வளோதான் எல்லாம் நல்லா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போகிறாங்க. இப்போ இந்த சைடு இப்போ இந்த சைடு அப்படியே கட் பண்ணிட்டு இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பிடிஎஸோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து எல்லாம் வந்து ஆரமோட ரூமில் வந்து உட்காந்துருக்காங்க. எல்லோரும் வந்துட்டாளா, ஓகே இன்றைக்கி நம்ம பிளானை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரமோட கேர்ள் ஃப்ரெண்ட், ஓகே உன்னி அப்போ நான் ஃபஸ்ட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளோட ஜிம்மனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கால, அவள் தான் வந்து சொல்கிறான், சரி பார்த்துப்போ அவளுக்கு என்ன பவர் இருக்குன்னு நமக்கு தெரியாது அப்படின்னு வந்து ஜின்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து சொல்கிறான். சரி உன்னி அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வந்து போகிறான். ஸோ இப்போ தான் நீங்கள் தான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியே வந்து ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு உட்காந்து கண்ணாடியில் உங்களை பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு அந்த ரூம் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா பெரிய ரூமு, ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்குது, ப்ளஸ் வந்து அழகாக இருக்குது. ஓகேவா. உங்களோட என்ன சொல்கிறது, உங்கள் ரியல் லைஃப் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே கூட இவ்வளோ அழகான ரூம் கூட உங்களுக்கு இல்லை. பாட்டி உங்களே நல்லா தான் பார்த்துருப்பாங்க, பட் ஸ்டில் இந்த மாதிரி ஒரு ரூம் இருக்குன்னு தோணும்ல, அந்த மணி இல்லை. ஓகே எனிவே, ஸோ இந்த மணி வந்து அழகான ரூமாக சொன்னால் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ நீங்கள் வந்து உட்காந்து உங்களை கண்ணாடியில் பார்த்துட்டு தலையை தவட்டிகிட்டு இருக்கும் போது யாரோ வந்து டோரை வந்து நாக் பண்ணுறாங்க. யாராவது டோரை நாக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கதவை திறக்கிறீங்க. திறந்தா அங்கே வந்து நம்ம ஜேகே வந்து நிற்கிறான். நீங்கள் வந்து ஜேகேவை பார்த்துட்டு அரசே அப்படின்றீங்க. வந்து வந்துட்டியா, உனக்கு இந்த ரூம் பிடிச்சிருக்கா அப்படின்னும் போது பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் மடைய ஆட்டுறீங்க. அந்த சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே நின்றுட்டுருக்கான், என்ன பேசுகிறது ஏது பேசுகிறதுன்ட்டு. நீங்கள் தான் உள்ளே வரீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, சார் இதுக்காக தான் பல வருஷமாக வெயிட் பண்ண மாதிரி பொசுக்குன்னு உள்ளே வந்துட்டார். உங்களுக்கு ஷாக்காக இருந்தாலும் சரி ஓகேன்னு எதுவும் சொல்லிக்கல. அவனும் வந்து உள்ளே வந்துட்டு சுற்றி முற்றி பார்த்துட்டு, ஓகே நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, ஓகே கீழே சாப்பாடு ரெடியாக இருக்குது, எல்லாமே டின்னருக்கு வருவாங்க, நீயும் கீழே வந்துடு எல்லாம் சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படின்னும் போது, இல்லை அரசு நான் அஜ்மா கூட சாப்பிட்டுக்கிறேன்னா, அதெல்லாம் இல்லை ஒன்றும் இல்லை, நீ எங்கள் கூட சாப்பிடு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அஜ்மாவும் பொதுவாக எங்கள் கூட தான் சாப்பிடுவாங்க, சில டைம்ஸ் சாப்பிடாமல் இருப்பாங்க, அவ்வளோதான், நீ வந்து எங்கள் கூடயே வந்து சாப்பிடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது மட்டும் இல்லாமல் நீ எங்களோட பேலஸோட கெஸ்ட்டாச்சு அப்படின்னு வந்து சொல்கிறான். சரி அரசு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் தானே கொஞ்சம் ஆட்டிகிட்டு இருக்கீங்க, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து பாய் அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா கட்டிட்டு போகிறான். நீங்களும் வந்து பாய் காட்டுறீங்க. ஸோ நீங்களும் வந்து கதவை சாத்திட்டு ரூம்குள்ளே போயிடுறீங்க. சரிங்களா. இதை வந்து ஜிம்மினோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து வரப்போ பார்த்துட்டான். ஓகேவா. கரெக்டாக ஜேகே வந்து உங்கள் ரூமில் இருந்து வெளியே வந்துட்டு பாய் கட்டுறதை அவள் பார்த்துட்டா. அவள் அதுக்குள்ளேயும் ஸ்டார்ட் பண்ணிட்டாளா, இருடி வயன் உன்னை நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் எங்கேயும் நடந்து போகிறான். இப்போ டின்னர் டைம் ஆயிடுச்சு. சரின்ட்டு நீங்களும் இறங்கி போகிறீங்க. பார்த்து ஒரு பெரிய டைனிங் டேபிள், அங்கே 7 பேருமே உங்களோட 7 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸும் அங்கே உட்காந்துருக்காங்க. யாருக்குமே மூஞ்சி ஒழுங்காக இல்லை. கரெக்டாக நீங்கள் வரும்போது இந்த 7 பேரோட மூஞ்சி அப்படியே பிரைட் ஆகுது, வயல் அந்த 7 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட மூஞ்சியும் வந்து அப்படியே கோவமாக இருக்குது. சரிங்களா. நீங்கள் வந்து அங்கேயே நின்றுட்டுருக்கீங்க. அப்போ வா ஏன் உட்காரிங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் ஒரு சேரை வந்து தட்டுறான், இங்கே உட்காரு அப்படின்ட்டு. இதை வந்து ஆரம்போட காஃபி பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு காதிலேயே ஊதுறா. அப்போ வந்து நம்ம ஆரம் வந்து எதுக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இங்கே வா இங்கே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம் வந்து சொல்கிறான். நீங்கள் அஜ்மாவை பார்க்குறீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அஜ்மா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு கட்டுறாங்க. சரின்ட்டு நீங்களும் அங்கே போய் உட்காருறீங்க. ஸோ உட்காந்துட்டு மேட்ச்லாம் வந்து சர்வ் பண்ணுறாங்க. நீங்கள் அஜ்மாவை தான் பார்க்குறீங்க, வரீங்களா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து நம்ம பாய்ஸ் வந்து நோட் பண்ணிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் தான்
அஜுமா இங்கே வாங்க, இங்கே நீங்களும் வந்து உட்காருங்க, எதுக்கு நீங்களும் நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னும் போது இல்லை 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 ஜின்னா, நான் வந்து அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அஜுமா, வயந்தான் வந்துட்டால நீங்கள் அவள் கூட சேர்ந்து உட்காந்து சாப்பிடுங்க, அவளுக்கு ஒரு மாதிரியா இருக்கும்ல அப்படின்னு வந்து நம்ம ஜின் சொல்கிறான். ஸோ நீங்களும் மண்டே ஆட்டுறீங்க, ஆமாம் அப்படின்ற மாதிரி அஜுமா சிரிச்சிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து உங்கள் பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க. இப்போ தான் நீங்கள் நார்மலாகவே ஃபீல் பண்ணுறீங்க ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்க சரிங்களா. ஸோ இப்போ வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது சடனாக உங்களுக்கு ஏதோ ஃபீல் ஆகுது சரிங்களா. ஒரு மாதிரியா உங்களுக்கு வயிறுலாம் ஒரு மாதிரியா இருக்குது, சட்டுன்னு உங்களுக்கு வாமிட் வர மாதிரி இருக்குது. நீங்கள் குடுன்ட்டு என்ன சொல்கிறது, வாஷ் பேஷனுக்கு ஓடி போய் வாமிட் எடுக்கிறீங்க. பட் அது வாமிட்டே இல்லை, ஃபுல்லாக ப்ளட்டாக வந்துட்டுருக்கு. நீங்கள் ஓடுறத பார்த்தோன்னே நம்ம மெம்பர்ஸ்க்கெலாம் பயமாகிடுது, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்க பின்னாடி தான் ஓடி வராங்க. ஓடி வந்துட்டு பார்த்தா இந்த மணி ப்ளட்டை கக்கிக்கிட்டு இருக்கீங்க. நம்ம அஜுமாக்கெலாம் ஒன்றுமே புரியல, ஜின்னுக்கும் ஒன்றும் புரியலை, எல்லாம் ஆச்சரியத்தில் உட்காந்துட்ருக்காங்க. நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு ஸ்மிர்க்கோடு வந்து அங்கே உட்காந்துட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஜின் அவங்க கையை பிடிச்சிட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிகிட்ருக்கான். ஏன்னா அவனுக்கு தான் ஹீலிங் பவர் இருக்கு இல்லையா. அப்படி செக் பண்ணிகிட்ருக்கும் போது அவனால் க்யூர் தான் பண்ண முடியுது, பட் என்ன ப்ராப்ளம்னு அவனால் கண்டுபிடிக்கவே முடியல. இப்போ வந்து நம்ம அஜுமா வந்து செக் பண்ணி பார்த்துட்டு என்ன ஆச்சு உனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னும் போது இல்லை அஜுமா சாப்பிட ஒரு மாதிரியாக இருந்துச்சு அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ வந்து நம்ம ஜின் வந்து செக் பண்ணுறான் அதாவது ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து ஃபுட்டை வந்து பார்க்கும் போது தான் அவனுக்கு தெரிய வருது அந்த ஃபுட்டில் வந்து பாய்சன் கலந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஜின்னுக்கு கொஞ்சம் ஷாக் ஆகிடுச்சு, என்னாச்சு ஜின் எதுக்கு அப்படி நிற்கிற அப்படின்னும் போது இதில் பாய்சன் கலந்துருக்குடா அப்படின்னு வந்து நம்ம ஜின் வந்து சொல்கிறான் சரிங்களா. இதை கேட்ட நம்ம ஆரம்பத்தில் ஒரு ஷாக் ஆகிடுச்சு, என்னது அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ நம்ம சாப்பாட்லேயுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெய்ஹப் கேட்கும் போது இரு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சாப்பாடு இருக்கும் இல்லையா, அதுலேயும் செக் பண்ணி பார்க்குறேன், அதுலேயும் பாய்சன் கலந்துருக்கு. இவங்க எல்லாருக்குமே ஒரே ஷாக்கு, யாரா அதை பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னது பாய்சன் கலந்துருக்கா, யார் கலந்தா அப்படின்னு ஒரு பெருசாக கேட்குறாங்க. அப்போ வந்து தெரில இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நல்ல வேளை நம்ம சாப்பிட்லடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்து சொல்லுவோம் சரிங்களா. இதை கேட்டு ஆமாம் ஜிமினா, நல்ல வேளை நீ சாப்பிட்ல, எல்லாம் உடம்புக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட கேர்ள் ஃப்ரெண்டு வந்து அவளை போய் சைடு ஹேக் பண்ணுறான். இதை பார்த்த ஜிமினுக்கு வந்து கொஞ்சம் கடுப்பாக இருந்தாலும் சரி கிடக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டான் சரிங்களா. இப்போ நீங்கள் தான் அந்த ஃபுட்டை பார்த்துட்டே இருக்கீங்களோ, உங்களால் முடியலை. ஸோ இப்போ நம்ம அஜுமா வந்து உங்கள் தலையை தட்டி கொடுத்துட்டு நான் உனக்கு போய் வேறு ஏதாவது தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு போய் கஞ்சி எடுத்துகிட்டு வராங்க. நீங்களும் வந்து சரின்ட்டு அதை சாப்பிட்றீங்க. உங்களோட மைண்ட் வைஸ் நாளே இப்படியா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மூச்சு விடுறீங்க. சரி நீ போய் ரெஸ்ட் எடுமா, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அஜுமா வந்து சொல்கிறாங்க. சரி அஜுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் ரூமுக்கு வந்து போயிடுறீங்க. இங்கே வந்து நம்ம பாய்ஸும் வந்து சரி கேர்ள்ஸ் நீங்கள் வந்து உங்கள் ரூமுக்கு போங்க, நாங்கள் கொஞ்சம் நேரத்தில் வருவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லை ஆரம் நாங்கள் உங்கள் கூடயே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பட்டு கஃப்னு சொல்லும்போது இல்லை பேபி நீ டயர்டாகிற மணி இருக்குது, நீ போய் தூங்கு போ, நான் வரேன் அப்படின்னு வந்து நம்ம ஆரம் வந்து சொல்லுவானா. சரி பேபி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து அவளோட சிஸ்டர்ஸை கூப்பிட்டுட்டு போயிடுறா. இப்போ நம்ம பாய்ஸ் தான் பெருமூச்சு விட்டுட்டு என்ன அங்கே எப்படி இருக்குது அப்படின்னும் போது தெரிலடா, இத்தனை நாள் இல்லை, இன்றைக்கி மட்டும் ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு வந்து நம்ம ஜின் தான் வந்து பார்க்குறோம். இப்போ வந்து நம்ம அஜுமா வந்து ஒருவேளை யாராவது இங்கே வர்றதை பிடிக்காமல் இந்த மாதிரி பண்ணியிருந்தா அப்படின்னு வந்து அஜுமா கேட்குறாங்க. அஜுமா சொல்கிறத கேட்டுட்டு இருக்கலாமே, ஆனால் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரும் கேள்வி சரிங்களா. இப்போ இந்த சீனை அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா உங்கள் சைடு தான் காட்டுறோம். நீங்கள் வந்து அழகாக உங்கள் ரூமில் உட்காந்துட்டு ஜன்னல் அங்கே வந்து ஒரு பெரிய பால்கனி இருக்கும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பால்கனியில் வந்து உட்காந்துருக்கீங்க. பால்கனியில் இருக்கும் சரிங்களா. அந்த பால்கனியில் வந்து நீங்கள்
ஊஞ்சல் இருக்கும், அதனால் அதில் உட்காந்துருக்கீங்க. சரிங்களா? ஐயோ, ஒரு நிமிஷம் வளர்னேன்னா மன்னிச்சுக்கோங்கடா. சரிங்களா? எனக்கு கொஞ்சம் த்ராட் பெயின், அதனால தான். ஓகே, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து நீங்கள் தான் உங்கள் பால்கனியில் வந்து உட்காந்துருக்கீங்க. அங்கே ஒரு ஊஞ்சல் இருக்கும், அதில் உட்காந்துட்டு மூணை தான் பார்க்குறீங்க. இன்றைக்கி வந்து ஒரு ஃபுல் மூன் டே. ஆனால் ரெட் மூன் கிடையாது, ஒரு நார்மலான மூன் தான். நீங்கள் வந்து அந்த மூணையே பார்த்துட்டு உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. உங்களோட பாட்டி ஞாபகம்லாம் வருது, பாட்டியை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து என்ன பண்ணுறது, பார்க்க முடியாமல் போயிடுச்சு. அதனால் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அதையே பார்த்துட்ருக்கீங்க. இப்போ வந்து சாராவும் நீனியும் என்ன பண்ணுவாங்கன்னெலாம் யோசிச்சுட்ருக்கீங்க. சரிங்களா? இப்போ அந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சாரா வந்து வெளியே வந்து பூக்களுக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டுருப்பா. இங்கே வந்து இந்த ட்ராகன் வேர்ல்டு அப்போது மூன் லைட் அப்போது தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா செடிகள் வந்து ரொம்ப பிரைட்டாக எரியும். சரிங்களா? ஸோ அதனால் தண்ணி ஊற்றிட்டுருக்கா. பின் பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நீனி வந்து அந்த உல்ஃபுக்கு வந்து பால் கொடுத்துட்ருக்கா. சரிங்களா? இது வந்து சாராக்கு தெரியல, நீனி வந்து பால் கொடுத்துட்ருக்கா. அந்த உல்ஃப் வந்து சும்மான நார்மலான உல்ஃப் மணி இல்லை, கொஞ்சம் ஒரு பெரிய ஆல்ஃபா உல்ஃப் மணி, கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மசில்ஸ்லாம் வச்சா அப்படி இருக்கும், அந்த மணி இருக்குது. அதோட கட்டு வந்து குணமாயிருச்சு, காயம் வந்து குணமாயிருச்சு. உனக்கு குணமாயிருச்சு போலையே அப்படின்னு சொல்லிட்டு அவள் பால்லாம் கொடுத்துட்ருக்கான். அதுவும் வந்து குடிச்சிட்ருக்கு. குடிக்கும் போது நம்ம நீனியேவா தான் பார்த்துட்ருக்கு, நீனியும் அவளையே தான் பார்த்துட்ருக்கான். அப்புறம் வந்து போகும்போது அவளுக்கு வந்து கன்னத்தில் வந்து லிக் பண்ணி கொடுத்துட்டு பாய் சொல்கிற மணியும் சொல்லிட்டு போயிடுது. இங்கே நம்ம நீனியும் வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டான். இங்கே நம்ம சாரா வந்து செடிக்கு தண்ணி ஊற்றிட்டுருப்பல்ல, அப்போ வந்து அந்த ஒரு உருவம் வந்து வருது, லைக் வேம்பயர் மணி இருக்குது. சரிங்களா? அது வந்து வருது. வந்து அங்கே நின்று தூரமாக நின்று பார்க்குது. இதை சாராவும் பார்க்குறா. இப்போ வந்து சாரா வந்து அவளை மெய்மறந்தே அங்கே பார்த்துட்ருக்கா. சரிங்களா? இப்போ வந்து அந்த வேம்பயர் வந்து சாரா கிட்ட வந்து வருது. வந்தோடனே சாரா முன்னாடி தான் நிற்குது. சாரா வந்து வேம்பயரை தான் பார்க்குறா. அதுவும் அந்த உருவமும் இவளை தான் பார்க்குது. ஸோ சடனாக 2 பேருமே கிஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ அந்த வேம்பயர் வந்து சும்மா இல்லாமல் சாராவோட கழுத்திலே போய் கடித்து ரத்தத்தை வந்து சக் பண்ணிடுச்சு. ஸோ சாராவுக்கு வந்து வலிக்குதா அப்படின்னு வந்து சொல்கிறா. இதை கேட்டோடனே நம்ம வேம்பயர் வந்து விட்டுட்டு லைட்டாக ஸ்மைல் மட்டும் பண்ண தெரியாமல் பண்ணிட்டு வந்து மறைஞ்சு போயிடுது. நம்ம சாரா வந்து ஒரு மாதிரி லைட்டாக சிரிச்சுட்டே வந்து வீட்டுக்குள்ளே வந்து போகிறான். சரிங்களா? இங்கே உங்கள் சீனை காட்டணும், உங்கள் பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஓகே இங்கே இருந்தால் குளிருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து உங்களோட ரூம்குள்ளே வந்து போயிடுறீங்க. சரிங்களா? ஆனால் உங்களுக்கு தெரியாது, நான் வரைக்கும் நீங்கள் உட்காந்து மூணை பார்த்துட்டு இருந்தது இது எல்லாமே வந்து தூரத்தில் இருந்து ஒரு உருவம் வந்து உங்களை பார்த்துட்டு இருந்திருக்கு. சரிங்களா? அது என்ன உருவன்றது சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும், நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ அப்படியே அந்த டேவும் வந்து ஸ்கிப் ஆகுது. அந்த ராத்திரி அப்படியே வந்து டைமும் போகுது. ஸோ மார்னிங் நீங்களும் வந்து எந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கீழே போகிறீங்க, அஜ்மாவுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அஜ்மா வந்து அங்கே உட்காந்து சமைச்சிட்ருக்காங்க. நீங்கள் வந்து அஜ்மா கிட்ட சரி அஜ்மா, நான் மூன்லைட் ஃபாரஸ்ட்லேருந்து போய் பழம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னும் போது, இல்லை வயன் அதுக்கு வந்து நான் ஆள் அனுப்பிச்சிட்டேன், இன்றைக்கி கொஞ்சம் ஏர்லியாகவே போகணுண்டா, ஏன்னா நேற்று ஃபுல் மூனில், ஸோ அதனால் இன்றைக்கி இயர்லியாகவே போயிடுவாங்க, ஸோ அதனால் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அஜ்மா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து நீங்களும் வந்து அஜ்மாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்போ வந்து அஜ்மா வந்து டீ வந்து ரெடி பண்ணிவிட்டு டீ கிடையாது, ஒரு வகையான கஷாயம் மணி. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு கஷாயத்தை வந்து ரெடி பண்ணிவிட்டு இதை போயிட்டு அரசர்கள்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அங்கே ஒரு ட்ரேயில் 7 கப்பு இருக்குது. ஐயோ, ஓகேவா? ஒரு ட்ரேயில் வந்து 7 கப்பு வச்சு அந்த இதில் சூப் இருக்குது, கஷாயம் மணி. ஸோ அதை வந்து போய் கொடுத்துட்டு வந்துடனோடனே
அஜுமா அதை நான் எங்கே போய் தேடுறது, அவங்க ரூமில் நானும் அப்படிலாம் வேணாம், வேறு யாரையா அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எதெல்லாம் சமாளிக்க பார்க்குறீங்க. ஆனால் வந்து அஜுமா வந்து அவங்க ரூம் வந்து உன் பக்கத்து ரூம் தான், போயிட்டு ரைட் சைடில் இருக்கிற ரூமில் தான் 7 பேருமே இருப்பாங்க, அவங்கக்கிட்ட போய் இந்த கஷாயத்தை கொடுத்துட்டு வந்துடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அஜுமா அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழியெல்லாம் போகிறீங்க. இங்கே வந்து ஹாலில் தான் நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உட்காந்துருப்பாங்க சரிங்களா. அவங்க எல்லோரும் வந்து சும்மா ஒரு மாதிரி சேட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படியில் ஏறி போகிறத அவங்க பார்க்குறாங்க. போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நீங்கள் போகிறதையே தான் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து அஜுமா சொன்ன மாதிரி கரெக்டாக ரைட் சைடில் இருக்கிற ரூமோட டோரை போய் நாக் பண்ணிகிட்ருக்கீங்க. உள்ளே தான் நம்ம மெம்பர்ஸ் எல்லாருமே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க சீரியஸாக. ஸோ வந்து யார் அது அப்படின்னு சொல்லிட்டு கமன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோல்டாக சொல்கிறாங்க. நீங்கள் தான் உள்ளே போகிறீங்க. அதை பார்த்தோன்னே நம்ம மெம்பர்ஸோட மூஞ்சியெல்லாம் அப்படியே சாஃப்ட் ஆகுது. சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அரசே தாங்க, இதை வந்து அஜுமா கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு வந்து நீங்கள் நீட்டுறீங்க. அதை வந்து பார்த்துட்டு நம்ம ஜேகே தான் ஐயோயோ இதுவா அப்படின்னு வந்து சொல்கிறான். நீங்கள் வந்து அவனை பார்க்குறீங்களா? அப்போ வந்து ஐயோ இது ஏன் ஒயன்னு கொண்டு வந்த, இது கசக்கும் ஒயன் அப்படின்னு வந்து அவன் சொல்கிறானா. நீங்கள் வந்து தெரியாத ரசே அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறீங்க. என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்ற மணி. அப்போ வந்து சரிம்மா நீங்கள் வச்சுட்டு போனாங்க குடிச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அரசே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து கீழே வந்துடுறீங்க. இங்கே வந்து நம்ம கேர்ள்ஸ், அதாவது யார் நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து கரெக்டாக நீங்கள் வர்றப்போ வந்து ஒழுங்காக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் படிக்கு கீழே எண்ணெயை ஊற்றி வச்சுருக்காங்க சரிங்களா. அதில் மட்டும் நீங்கள் வலிக்கு விழுந்துடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ வந்து நீங்களும் வந்து கரெக்டாக அந்த எண்ணெயில் காலை வச்சு வலிக்கு விழுந்துடுறீங்க. ஆனால் அப்போ வந்து நீங்கள் விழுகாமல் காற்றுல மிதந்துட்டுருக்கீங்க சரிங்களா. பட் உங்களோட கான்ஷியஸ் வந்து என்ன சொல்கிறது, உங்களுக்கு கான்ஷியஸ் இல்லை, பட் உங்கள் கண்ணில் இருந்து ஒயிட்டான பிரைட் லைட் வந்து வெளியே வருது. ஓகே, ஸோ இதோட இந்த எபிசோடை வந்து நான் முடிச்சுக்கிறேன். எஸ்கேப்ஸ் டு டெஸ்டினிஸோட எபிசோட் 11 வந்து முடிஞ்சிடுச்சு. இது எத்தனை எபிசோடு போகும்னு எனக்கு தெரில, பார்ப்போம். ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஒயின் வந்து என்ன பண்ணுவா, அந்த பிரைட் லைட் எதுக்கு வந்துச்சு, யார் எப்படி வந்து அவள் பறக்கிறா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இதெல்லாம் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கடா, நான் கண்டிப்பாக ரீட் பண்ணுவேன். கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய பேர் பார்க்குறாங்க, நம்ம வந்து கொஞ்சம் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுன்ற ஒரு மோட்டிவேஷன் வரும். இல்லைன்னா யாரும் பார்க்க மாட்றாங்கன்ற ஒரு தாட்லேயே வந்து இருக்கேன் சரிங்களா. ஸோ லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த கமெண்ட் மெயினாக, ஏன்னா வந்து நீங்கள் லைக் பண்ண தான் மற்றவங்களுக்கும் நம்மளோட சேனல் வந்து ரெஃபர் ஆகும், நம்ம வீடியோஸ் வந்து ரெஃபர் ஆகும். ஸோ தட் நம்ம ஃபேமிலியும் வந்து கொஞ்சம் பெருசாகும். ஓகே, அவ்வளோதான், சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே, டாட்டா, பாய்.